அழகாய் மலர்வது போல் உதிர்வதுதான் காதல், எங்கோ தெரிவது போல் மறைவதும் காதல். இப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச எல்லாரையும் கலாய்ச்ச என்னையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட வச்சுட்டான். டேய், லொகேஷன் ரீச் ஆயிட்டியாடா? இப்போ தான்டா ரீச் ஆனேன். இங்கே என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ஆமாடா, அந்த இடம் கொஞ்சம் அப்படி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆமாம், நானும் நிறைய வாட்டி கேட்குறேன், நீயும் பதில் சொல்ல மாட்டேற. எதுக்கு இங்கே வந்து தங்குற? அதான் ப்ராஜெக்ட்னு சொன்னேனே. உங்கள் அப்பா நினச்சிருந்தா ஒரு நல்ல ஹோட்டலில் சூப்பரான ரூம் போட்டு கொடுத்துருக்கலாம். அதுவும் இங்கே வந்து ஒரு பொண்ணோட தங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் நம்புற மாதிரி இல்லைப்பா. ஏய், ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்னு சொன்னதால தான் என்னை சென்னைக்கு அனுப்புனாங்க. அதுதான் பட்ஜெட் கம்மி, அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணுறேன். சரி சரி, என் ஆள் ஒரு மாதத்தில் ஊருக்கு போயிட்டு வந்துடுவா. அதுக்குள்ளே வேலைலாம் முடிஞ்சிடும்ல? ஆமாம், நான் ஸ்டே பண்ணுறதுல உன் ஆளோட ஃப்ரெண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. என் ஆள் ஊருக்கு வந்துட்டா அவள் 2 தர முடியாது, அந்த பொண்ணாலையும் தனியாக ஃபுல் ஷேர் பண்ண முடியாது. அதான் 2 ஷேர் பண்ணால் போதுன்னு இருக்கா அவள். சரிடா, ரெண்டும் அட்வான்ஸ் உங்கள் நம்பருக்கு அனுப்பி விடுறா. அட்வான்ஸ்லாம் வேணாம், அட்வான்ஸ் என் ஆள் இருக்கு. ரெண்ட் மட்டும் நீ என்ன பண்ணி என் நம்பருக்கு அனுப்பிவிடு. ஹலோ டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து உஷாரா இருந்துக்கோ, சரியா? ஹலோ, கேக்குதா டேய்? ஹலோ, டேய் உன்னதான்டா. சொல்கிறா. டேய் எங்கடா போயிட்ட? ரூம் போயிட்டியா? இதோ ரூம் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். சரி சரி, பாரு பாரு, எல்லாம் ஓகேல? அங்கே உனக்கு ரூம் பிடிச்சிருக்குல்ல? ஏதாவது ஒர்க் ஆகலாம் சொல்லு, சரியா? சாப்பாடு ஆர்டர் போட்டால் வந்துடும். சரி. அப்புறம் நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இருக்கால? ஆமாம். சும்மா யாரை பற்றி ஒன்றும் தெரியாமல் பேசாதடா. காலேஜ்லேருந்தே இப்படி தானே ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பேன். சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன்டா அவங்க பேச்சுக்கு போக போகிறேன்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன். எனக்கு என் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறது 2 ரூம். ஒன்று என் ரூம், இன்னொன்று ஸ்டோர் ரூம். சாவி ஓனர் கிட்ட இருக்கு. அதனால நீங்கள் ஹால்லே தூங்கிக்கோங்க. ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? ஹலோ, அந்த பொண்ணு ஒரு மாதிரி, அந்த பொண்ணுகிட்ட வச்சுக்காத. தெரியுது. லேடிஸ் பாத்ரூம்.
ஹலோ. டேய் மச்சான், என் ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவளும் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஃபோனே எடுக்கலடா. எனக்கு தெரிஞ்சு இவளும் தூங்கியிருப்பா. நீ ஒரு 4-5 வாட்டி நல்லா காலிங் பெல் அமுத்தி பாரு, கண்டிப்பாக கழுத்து வரப்பாங்க. டேய் நான் அழுத்தி பார்த்தேன்டா, அவள் திறக்கவே மாட்டேங்கிறாடா. நீ ஏன்டா சாவி வச்சுட்டு வந்த? நான் தான் சொன்னல அப்பயே அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு. நான் என்ன பண்ணுறது? வெய். ஹலோ, நானும் ஈக்குவல் ரெண்ட் தானே பே பண்ணுறேன். அப்போ எனக்கும் இந்த ரூமில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல. நான் மட்டும் ஏன் வெளில படுக்கணும்? கீழே படுங்க. என்னது கீழே படுக்கணுமா? இந்த ரூமில் எந்த அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த பெட்லேயும் இருக்குது. அதுக்கு தள்ளிப்படு. ஹலோ ஹலோ ஹலோ, என்னாலாம் ஒரு பையன் கூட ஒரே பெட்ல தனியா தூங்க முடியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு கஷ்டமாக இருக்கோ அவங்க கீழே தூங்கட்டும்.
லைட்ஸ் ஆன் ஆயிருக்கு. எங்க போன? பாத்ரூம். ஓகே ஓகே. என்ன ஏதாவது எமர்ஜென்சியா? இல்லை ஒன்றும் இல்லை சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம் என்ன பண்ணுறீங்க கேட்க. ஓகே ஓகே. நான் ஒன்றும் இல்லை, இப்போ தான் எழுந்தேன். நான் காஃபி குடித்தேன். என் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்குது, அது வேறு முடிக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்னோட டிஎல் ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேணால் என்னை ரெஃபர் பண்ணலாம்ல? ஓகே ஓகே. இல்லை ஜஸ்ட் யார் அது பேசிட்டே இருக்குது? டீம் கூடலாம் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஓ, டொமைன் சேஞ்ச். இந்த பொண்ணுக்கு சிரிக்கலாம் தெரியுமா? டெஸ்டிங்கே இருக்குது, டெவலப்மெண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓ ஓகே. ஆமாம் சொன்னாங்க. நேற்று சாப்பிட வந்திருக்கலாமே. ஆமாம், அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, என்னால் தான் வர முடியல. அதான் ஏன்? இல்லை திடீர்னு ஆஃபீஸில் கிளம்பி வர சொல்லிட்டாங்க. அதான் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னா ஒரே டயர்டாக இருந்துச்சா, அதனால் வர முடியல. பட் நீங்கள் கூப்பிட்டதே பெருசு, தேங்க்யூ. சரி ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, நெக்ஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செய்யும்போது மறக்காமல் கூப்பிடுங்க. ஷோர். சாரி. இல்லை எனக்கு புரியல, நீ பாட்டுக்கு தள்ளி விட்டு போயிட்ட. ஹலோ, ஹலோ. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, ஒரு பையன் கூட தனியாக ஸ்டே பண்ணுறதை பார்த்தா எல்லாரும் என்னதான் தப்பாக நினைப்பாங்க. அதனால தான் அப்படி பண்ணேன், சாரி. ஓ, அப்போ என்ன யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அப்புறம் நாளைக்கு வெளியே போகும்போது மற்றவங்க யாராவது பார்த்துட்டா? மற்றவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றவங்க யாராவது? ஓ, லவ்வா? எதுவா? ஒன் சைடு லவ்வா? உன் லிமிட் கிராஸ் பண்ணாம இரு. குறிப்பா B309 பக்கம் தலை வச்சே படுக்காத. அது சரி, இங்கே பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குது? எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். என்ட்ரன்ஸ் போய் ரைட் எடுத்து ரோட் கிராஸ் பண்ணா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. பாய். பாய்னா ட்ராப் பண்ணிட்டு போங்க. நான் எதுக்கு ஒன்று ட்ராப் பண்ணணும்? ஓ அப்படியா? பரந்தாமன். அவர் பேர் பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். பாலாஜி. அந்த கார் தான். ஓ, அது காரா? நீங்க ஆர்டர் பிடிச்சி போங்க. ஒன் சைடு லவ். சரி வாங்க, ஆனா உங்க லிமிட் கிராஸ் பண்ணாம இருந்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே போறீங்க? பொண்ணுங்களை நம்பி நான்லாம் உட்கார மாட்டேன். கார் சாவி கொடுங்க. நீங்கள் எப்படி ஓட்டுவீங்கன்னு எனக்கும் தெரியும். அது எப்படி பொண்ணுங்கன்னு ஜென்ரலைஸ் பண்ணி பேசுறீங்க? அது ஏன் கார் தான், இவ்வளோ நாள் நான் தான் அதை ஓட்டிட்டு இருந்தேன். இப்பயும் நான் தான் ஓட்டுவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஓலை பிடிச்சி போங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? பொண்ணுங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதான்? ஸ்டேரிங் இங்கே இருக்கு. உங்கள் நம்பர் கொடுங்க.
ஆமாம், காலிங் பெல் அடித்தாலும் காது கேட்காது. அதான் நான் லேட்டாக வந்தால் கால் பண்ணுறதுக்கு. உங்கள் நம்பர் கொடுங்க, மிஸ்டு கால் கொடுக்குறேன். 9176 252525. அதோ அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கே, பழமுதிர், அதுதான். இங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க. இங்கே நிறுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வீடு பக்கத்தில் தானே, ட்ராப் பண்ணிடுறீங்களா? வீடு பக்கத்தில் தானே இருக்குது, வாங்கிட்டு நடந்து போங்க. என்னங்க தள்ளுங்க, டைம் ஆச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் போங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, அப்புறம் இதுக்கான பின்விளைவுகள் அனுப்பிப்பீங்க. ஒழுங்கான வீட்டை ட்ராப் பண்ணிட்டு போங்க. Do not open. Personal things inside. பர்சனல் டைரி. ஏதாவது ஃப்ளாஷ்பேக் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன பால் கணக்கில் எழுதி வச்சிருக்கா? 2 பிரேக்ஃபாஸ்ட்டு, 3 லஞ்சு. ஸ்பாட்ஸா? போரூர் பிரிட்ஜு லெஃப்ட்டு, வடபழனி சிக்னல் லெஃப்ட்டு, ஆர்காட் ரோடு செகண்ட் லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு சென்னை மொபைல்ஸ், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டா? என்னவா இருக்கும்? எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் தான் காமனாக இருக்கு. புரியல. ஒன்றுமே இல்லை. லவ் ஆஜியா? ஓ, பாலாஜி. காதல் கவிதைகள். பால் கொடுக்கும் கவ்வு, உன் மேலே எனக்கு ஒரே லவ். விடுதலை போராளி காந்தி, உன்னால நான் எடுக்கணும் வாந்தி. என் அண்ணன் பேரு கிஷோரு, நீ தான் என் கீரை சோறு. நான் கொஞ்சம் டஸ்கி, நீ தான் என் விஸ்கி. காலையில் எழுந்துப்பேன் பிரிஸ்கா, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை குஸ்கா. தில்வாலே புச்சுனேக்கே, உன்னை நினைச்சு என் ஹார்ட் துச்சுனே இருக்கே. நம்ம 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டோம், இதுக்கு மேல நீ இல்லைன்னா கஷ்டம். செத்த பயிலே நார பயிலே ராவு, எப்பவுமே நீ தாண்டா என் டாவு.
ஏய் வாடி. டியா ஏன் இவ்வளோ லேட்டாக வர? நீங்கள் பூர்ணிமா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அதான் பூர்ணிமா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்கன்னு நினச்சி பார்க்கலான்னு வந்தேன். இல்லை இல்லை பிரதர், அவங்க இன்னும் வரல. ஓ, நீங்கள் பூர்ணிமாவோட நான் உங்களோட அண்ணனாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பூர்ணிமா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஐயோ பிரதர், நான் அண்ணன் சொல்ல, நான் உங்களோட கசின். ஓ கசின், அத்தை மாமா பசங்க தானே? கமிட்டடா பிரதர்? இதில் என்ன பிரதர் வெக்கப்படுறீங்க? எனக்கும் ஊரில் நிறைய அத்தை பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் நான் தான் சென்னையில் இருக்க ஒரு பொண்ணிட்ட மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டீங்களா? என் லவர் பற்றி சொல்கிறேன் பிரதர். பிரதர் உங்களுக்கு லவர்லாம் இருக்கா? ஏன் பிரதர், எனக்குலாம் இருக்கக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லை ஒரு பிரதர், மாதிரி கேட்குறீங்க. சும்மா தான் கேட்டேன். ஓகே 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 ஓகே. தோ அவங்களே வந்துட்டாங்களே. ஏய் வாடி. டியா ஆக்சுவலாக அம்மா அப்பா புண்ணி கூட சொல்ல இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கசின் இருக்காங்கன்னு. ஓகே ஃபைன், பை. ஷியோர் ஷியோர், போலாமா? நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவர் சடனாக வந்துட்டாரு. அதான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கசின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். கசின்னு சொன்ன வரைக்கும்லாம் ஓகே, ஆனா தோல் மேல கை போடுறது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு, பாத்துக்கோங்க. ஆ சரி சரிப்பா. இல்லை இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சாப்பிட்டேன்ப்பா. இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. சரி வச்சிடுறேன்ப்பா. ம். ஆமாம், நீங்கள் எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி ஒரு பையன் கூட தனியாக தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஏதாச்சும் ஆச்சுன்னா? என்னை மீறி ஒன்றும் நடக்காது. அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை, ரூம் ரெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒரு மாதம் ஊருக்கு போகிறா, ஒரு கேனையா வருவான்னு சொன்னான். அப்புறமா தான் நீ வந்த. ஆனால் நான் ஒன்றும் சும்மாலாம் இல்லை, நீ வரதுக்கு முன்னாடி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாம், நீ எதுக்கு சென்னை வந்த? நான் சும்மா சென்னை சுற்றி பார்க்க வந்தேன். வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சென்னை வந்தேன்.
வேற ஊரில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை. அப்பா தான் பஞ்சாயத்து பண்ணி வைப்பார். அவர் பின்னாடி ஒரு 100-150 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுல்தான். ஸோ அதனால் கொஞ்சம் எதிரிங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதான் ஒரு சேஃப்டிக்காக ஒரு மாதம் சென்னையில் இருக்க சொல்லி அனுப்பிச்சார். அப்போ தான் கரெக்டாக என் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தேன். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கி இந்த ரூமில் ரூம்மேட் வேணும்னு போட்டிருந்தான். ஸோ ஒரு பொண்ணு கூட தங்க தான் சேஃப்னு சொல்லிட்டு இங்கே வந்து பதுங்கியிருக்கேன். ஓ, ஊரில் அப்பாவுக்கு எதிரி ஜாஸ்தி. உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஊர்லேருந்து ஓடி வந்து சென்னையில் ஒளிஞ்சிருக்கீங்களா? என்ன இது? யாரை கேட்டு இதை வாங்குனீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. பெட்ஸ் நாட் அலவுட். சரிங்க ஓனர் மேடம். தல்லே. ஹாய். தள்ளுங்க. வாங்கினா மட்டும் பத்தாது, அதுங்களுக்கு கரெக்டாக சோறு தண்ணி வைக்கணும். ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன ப்ரோ, லவ் பேர்ட்ஸா? ப்ரோ. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், கிடைக்காத பொருளுக்கு தான் ஆசைப்படுவாங்க.
சரி நான் கிளம்புறேன், உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். போயிட்டு வரேன். பாய் பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய். ஹே, இதுங்களாம் இனிமே இங்கே தான் இருக்க போதா? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஓ, நாளைக்கு போயிடுங்களா? அம்மா, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எப்படி அவர் இவ்வளோ பிடிச்சிருக்கு? இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லலாம். அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாரு. நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லவரா. வேற அவரை முதல்ல பார்த்த உடனே எனக்கு பல்பெல்லாம் எரிஞ்சிச்சு, வயிற்றுல பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி மேஜிக்கலாக. வேற நான் சின்ன வயசுலேருந்தே கேர்ள்ஸ் ஸ்கூல் விமென்ஸ் காலேஜ்னு தான் படித்தேன்னா பசங்கிட்டே பேசினதில்லை. என்கிட்ட பேசின முதல் பையன் அவர் தான். அதுவும் அவர் வீட்டில் இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் சிக்கன் பிரியாணி க்யூட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். அங்கேயே நான் விழுந்துட்டேன். ஓ ஓகே. நீங்கள் வேணால் மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். கீழே படுத்துக்கணும்? என்ன விட்டு கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, நானே மேலே பட் இவன் கனவுல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீ
எப்படி இங்கே படுத்திருந்த? கீழே ரொம்ப குளிர்ச்சு, ஒரே கெட்ட கனவா வேறு வந்துச்சா, அதான் மேலே வந்து படுத்தேன். அதுக்கு என் பக்கத்தில் வந்து படுத்துக்குவியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கு. Forward. இவ்வளோ தைரியம் இருந்தால் என் பக்கத்தில் வந்து படு. ஏய் மச்சான், மச்சான் என்னடா வெளியே போய் டீ குடிச்சிட்டு இருக்க? அது ஒரு விஷயம் சொல்கிறேன், இரு இது வெஸ்ட்டு வரேன். சரி சீக்கிரம் வா. அதை கீழே போட்டு வா. எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே. என் ஃப்ரெண்டு வரான் லவ் பர்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கொஞ்சமாச்சும் டீசெண்டாக நடந்துக்கும். என்னது? உன் ஃப்ரெண்டு வரானா? உன்னை உள்ள விட்டது பெரிய விஷயம். ஃப்ரெண்டெல்லாம் அலௌட் இல்லை. ஏய் ஏன் கத்துற, அவன் வந்துட்டான். என்ன மச்சான் வெளியே நான் நின்று என்ன? பேசிட்டு இருக்க? மச்சான் கிஷோரனா? பூர்ணி பெரியம்மா பையன். ஓ சித்தி சொன்னாங்க நீ சென்னைக்கு வந்தா சென்னையில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் அட்ரஸே அனுப்பல. இங்கே தான் இருக்கியா நீ? எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வாமா வீட்டுக்கு. நீயும் வாடா. ஆ நீங்க எங்க இங்க? ஃப்ரெண்டு தெரிஞ்ச பையன் லவ் பேர்ட்ஸ் வாங்க சொல்லியிருந்தேன், அதான் சரி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லவ் பேர்ட்ஸா? உங்களுக்கு எதுக்கு நான் சிரமம்? நான் ஒரு வாரம் வச்சு பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்போ நான் அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன் மச்சான். டே மச்சான் நீ வேற, இங்கே பெட்ஸ் நாட் அலோடா, நீயே எடுத்துகிட்டு போ. இரு எடுத்துகிட்டு வரேன். அண்ணா வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க. இதில் என்னம்மா இருக்கு? நம்ம பரிமளாக்கா லவ் மேரேஜ் தான் பண்ணுச்சு. இதுக்கே மத்தாங்கிற? ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் ஒன்றும் லவ்க்குலாம் அகேன்ஸ்ட் கிடையாது. லவ்லாம் இல்லைண்ணா, ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் தான். ஓ இப்போ இப்படி சொல்லிக்கிறீங்களா? சரி சரி சரி. ஹே வாடா வாடா வாடா. என்ன மச்சான்? ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ பெரியம்மா பையன். ஹாய் ப்ரோ. பெரியம்மா பையனா? அத்தை பையன் பெரியம்மா பையன் ஃபேமிலி ரியூனியனா? சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். பாய். அத்தை பையனா? சரிம்மா பார்க்கலாம் மச்சான். சரி வீட்டுக்கு வந்துடுமா மறக்காம. சரி மச்சான். ஏய் நீ வந்துடுறா. விட்டா இல்லை துணி காய் போடுற இடமா? ஃபுல்லாக இவன் துணி தான். இது வேற.
And his name is John C. சரி. எங்க சொன்னா கேளுங்க, நான் ஓட்டுறேன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் ஓட்டுறேன்னு சொல்கிறேன்ல, தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றேன். மதன், வெளியே கீழே யாரோ 4 பேர் தடியா. என்னது 4 பேர் தடியாவா? கண்டிப்பாக என்ன தேடி தான் வந்திருப்பாங்க. நான் வேணா அந்த ஸ்டோர் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா? இல்லை இல்லை, நான் எங்கள் அப்பா கால் பண்ணுறேன். ஹலோ அப்பா. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கால் பண்ணேன். நாலு பேர் தடியா புடலங்க வித்துட்டு இருந்தாங்க. ஐயோ, ஏங்க பொறுமையா போங்க. இப்போதைக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க. ஏங்க கொஞ்சம் பொறுமையா போங்க. சொன்னா கேளுங்க, இதெல்லாம் ரிஸ்க்கு. நிறுத்துங்க.
அண்ணா ஆடு. ஹாய் ப்ரோ. ஹாய். நீயா? ஹாய். ஹாய், சாப்பிட்டீங்களா? ஆ. ஓ சரி சரி, பாய். பாய். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டு ஹர்ட் ஆயிடாதீங்க ப்ளீஸ். நான் இப்போ இதை சொல்லனா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹர்ட் ஆவீங்க. அவர் கமிட்டட். எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? ஆமாம், அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எனக்கு அவரை பிடிக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல. ஆ, தேங்க்ஸ் எனக்காக யோசிச்சது. நீங்க வேணா மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, குளிருதுன்னு சொன்னீங்களே, இங்கேயே படுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், பழகிருச்சு.
டீ குடிக்கவா போறீங்க? ஆமாம். நீங்களும் வரீங்களா? இல்லை, உங்களுக்கும் சேர்த்து டீ போடுறேன். சுடுது. டீ நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஹாய். ரொம்ப சின்சியர் லவ் போல. லவ்வா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? நீங்கள் தானங்க பிடிக்கும்னு சொன்னீங்க. பிடிக்கும் தானேங்க சொன்னேன். ஒரு க்ரஷ் ஃபீலிங். எந்த பையன்கிட்டயுமே பேசாத ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசி பழகுறான்னா அது ஸ்பெஷல் தானேங்க. ஃபர்ஸ்ட் க்ரஷ். ஓ அப்படி. 96 ராம்லாம் இல்லை. ஹாய் ப்ரோ. அத்தை பையன். முடிய சரி பண்ணது போதும், வாங்க. என்னாச்சுங்க? எங்கள் அப்பாவுக்கு வேண்டாதவங்க மாதிரி இருக்காங்க. ஓ, அவங்க போயிட்டாங்க. டோன்ட் வரிங்க, ஐ அம் தேர் டு ப்ரொடெக்ட் யூ. வாங்க.
போவா உன்னை பார்த்தாலே அடி எல்லாம் ஓடி போகுதே நீதானே அடி நீதானே ஓடுமா நான் தான் கண்மணி ஓ சுந்தரி ஓ ஜாங்கிரி பாரேண்டா இனி நீ ஏன் கம்பெனி ஏ சிம்பனி ஏ ஜிங்கினி பாயேண்டா இன்னைக்கு நான் இன்னைக்கு எனக்கு கிளம்புறேன். பர்த்டே. ஓ கிளம்புறேன்னா ஊருக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அப்பாவுக்கும் ஊரில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அதான் ஊருக்கு கிளம்பி வர சொல்லிட்டாரு. இன்னைக்கா எப்போ 5:30 மணிக்கு ஃப்ளைட்டு. அப்பா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. நான் கேப் புக் பண்ணிகிட்ருக்கேன். கேப் கிடைச்சிருச்சா? கேன்சல் ஆகிடுச்சு. கேப் டிரைவர் கேன்சல் பண்ணிட்டாரு. நான் ட்ராப் பண்ணவா? எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்லை எதுவும் மறக்கல. சப்போஸ் நீங்கள் ஏதாவது மறந்து விட்டு போயிட்டாலும் நெக்ஸ்ட் டைம் வருவீங்களா, அப்போ கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் தானே. 1 மந்த் டைம் போனதே தெரில. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கோயம்புத்தூர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், மீட் பண்ணலாம். ஓகே, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். Bye. Take care.
வழிகளே இந்த காதல் தானோ இறுதியில் வெறும் தேடல் தானோ இறுதியில் வெறும் தேடல் தானோ ஓ என்னடி? என்னம்மா இது? எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏய், அவ அமைதியா தானே சாப்பிடறான். நீ ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானடி. அவளுக்கு மட்டும் என்ன பிடிக்கும்னு கேட்டு செஞ்சா அவ அமைதியா தான் சாப்பிடுவா. ஏய், எனக்கு பிடிச்சதான் பண்ணுவாங்க. பிடிச்சா சாப்பிடலாம், ஏன் போடி. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அவ ஆசையை மட்டும் நிறைவேத்துறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு என் ஆசையை நிறைவேற்றிருப்பீங்களா?